ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே நிஃப்டி பாருங்க. இந்த மார்க்கெட் பாருங்க லைட்டா பை லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு வருது. ஸோ மார்க்கெட் இங்க ஒரு ஃபேக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ரெட் பாடி போட்டு உங்களுக்கு கீழே கொண்டு மாதிரி பண்ணுவான். நம்பிடாதீங்க. இங்க மார்க்கெட் பை ஆக வாய்ப்பு இருக்கு. 25,090ல ஏன்னா இங்கதான் ஒரு செல்லரை பையர் வின் பண்ணிருக்காங்க. இங்க ட்ரிகர் ஆவாங்க. பேங்க் நிஃப்டி லாங் ரெட் பாடி, ஒரு லாங் ரெட் பாடி அனாலிசிஸ், ஒரு லாங் ரெட் பாடிக்குள்ள ட்ரெண்ட் உள்ள போயிருச்சு, பையர் உள்ள போயிட்டாங்கன்னா அந்த செல்லர் ஓப்பனை போய் தொடுவாங்க. ஒரு லாங் ரெட் பாடிக்குள்ள பையர் உள்ள போயிட்டாங்கன்னா அந்த செல்லர் ஓப்பனை போய் தொடுவாங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும், நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல அபவ் ஓப்பன் பண்ணாங்கன்னா 55,000 ரீச் பண்ணணும் டார்கெட். அப்ப நாளைக்கு நீங்க நிஃப்டி பண்றவங்க பேங்க் நிஃப்டியை ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு நிஃப்டி பண்ணுங்க. அப்ப இதுக்கு மேல அபவ் ஓப்பன் பண்ணா பை ட்ரெண்டு. அப்ப அங்க அபவ் ஓப்பன் பண்ணாங்கன்னா எனக்கு இதுக்கு மேல மார்க்கெட் பிரேக் பண்ணா அடுத்த டார்கெட் இங்க இந்த ரேஞ்சு கிட்ட. சரியா? அப்ப பேங்க் நிஃப்டி இதுக்கு அபவ் ஓப்பன் பண்ணாங்கன்னா நிஃப்டியும் மார்க்கெட் 25,200 ரீச் ஆகணும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு நிஃப்டி ட்ரேடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு கேப் டவுன் போட்டா உடனே செல் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க.